இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் வந்து ஏஐ. நவம்பர் 2022 வந்து ChatGPT ரிலீஸ் ஆச்சு. உலகத்தையே புரட்டி போட்ட நிகழ்வு கடந்த வாரம் நிகழ்ந்தது. இந்த டீப் சீக் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கம்பெனி ஈவன் ChatGPTயோட பெஸ்ட் மாடல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது ChatGPTக்கு ஏபிஐன்னு பேரு. இங்கிருந்து நம்மளுடைய ரிக்வஸ்ட் அனுப்பிச்சு விட்டு ChatGPT ப்ராசஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட்ஸை கொடுக்கும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கூகுள். இப்போ நம்ம இந்த சேனலில் பிஸ்னஸை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு வரோம். பிஸ்னஸில் என்னென்ன டெர்மினாலஜி முக்கியம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதே மாதிரி என்னுடைய தனிப்பட்ட பிஸ்னஸ் ஃபெயிலியர் சக்ஸஸ் இந்த ஸ்டோரி எல்லாமே இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ இன்னைக்கு நான் பேசக்கூடிய டாபிக் வந்து ஏஐ. நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருக்கலாம் ஏஐயோட இது வந்து. ஸோ ஏஐயில் நவம்பர் 2022 வந்து ChatGPT ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு நீங்கள் வந்து இப்போ எப்படி கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறீங்களோ அது மாதிரி வந்து நீங்கள் ChatGPT.comல போயிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு லெட்டர் ரைட் பண்ணணும்னா கூட, இப்போ உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வேணும், இல்லை வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏதாவது வந்து என்ன சொல்கிறது பிஎஃப் ஆஃபீஸ்க்கு எதையாவது வந்து இப்போ அட்ரஸ் நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்ரு வந்து இது பண்ணணும், அப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம முதல்ல வந்து உட்காந்து கையில் எழுதி அதுக்கப்புறம் வேர்டில் வந்து டைப் பண்ணி லெட்டரை பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போய் ஆஃபீஸ் கொடுப்போம். இப்போ வந்து ஜஸ்ட்டு ப்ராம்ப்ட்னு பேர். கூகுளில் எப்படி சர்ச் பண்ணும்போது கீவேர்டுன்னு சொல்கிறாங்களா, நீ கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணீங்களா, அது எந்தெந்த வெப்சைட்டில் இருக்கிறதோ தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். பட் ஏஐ அப்படி கிடையாது. ஏன்னா ஏஐ அப்படின்னா என்னன்னா, இந்த செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதாவது இப்போ நமக்கு மனிதர்களுக்கு அறிவு இருக்கிற மாதிரி அந்த மெஷினுக்கும் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸாக கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி அப்படின்னா வந்து ட்ரைனிங் மூலிமா. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு குழந்தைய பிறந்து எப்படி எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டு வரோமோ அது மாதிரி வந்து அந்த மெஷினுக்கு டேட்டாவை ஃபீட் பண்ணி, இப்போ நமக்கும் டேட்டா தான். நீங்கள் வெளியில் வந்து நடந்து போகும்போது வந்து பஸ் வருது, நம்ம ஓரமாக போகணும், இந்த மாதிரி நம்ம எப்படி லேர்ன் பண்ணுறோமோ அது மாதிரி அதுக்கு வந்து டேட்டாவை ஃபீட் பண்ணி அந்த மெஷினை லேர்ன் பண்ண வச்சுருக்குறாங்க. ஸோ அப்போ நான் ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னா, இப்போ காலேஜ் பிரின்சிபலுக்கு லீவு கேட்டு ஒரு லெட்டர் எழுதுறோம்னா ஃப்ரம் நம்ம சொல்லிடணும், நான் இந்த இது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருக்கு அனுப்புகிறோம், இப்போ பிரின்சிபல் இந்த காலேஜ் இந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸோ அதனால வந்து எனக்கு இன்னைக்கு லீவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இந்த வேர்டிங்ஸை மட்டும் சொன்னோம்னா போதும். அது ஒரு ஃபார்மேட்டாக லெட்டர் ஃபார்மேட் உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் காப்பி பண்ணி வேர்டில் பேஸ்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு லெட்டரை கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு லெட்டருங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எந்த இதை பற்றி வேணாலும் வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அது டேட்டா இருக்குது அப்படின்னா கொடுக்கும். லீகல் டாக்குமெண்ட் எதையாவது அப்லோட் பண்ணிட்டு இதில் எனக்கான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன, இல்லை நான் எப்படி வந்து இதில் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அதையும் வச்சு வந்து அது வந்து ரிசல்ட்ஸை சொல்லும். ஸோ இந்த மாதிரி வந்து லட்சக்கணக்கான மனிதர்களின் மூளை மாதிரி தான் வந்து இந்த சொல்கிறது அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா வந்து ஓப்பன் ஏஐ அவங்க தான் அந்த ChatGPTயோட அந்த நிறுவனம். ஸோ இப்போ இந்த ஏஐ வந்து இந்த மெஷின்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டருங்கிறது பெரிய லெவல் கம்ப்யூட்டர். முதல்ல நம்ம சொல்கிறது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், சிபியூன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க ஜிபியூன்னு சொல்கிறாங்க, கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்டு. இந்த கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்டை தயார் பண்ணுற ஒரு முக்கியமான கம்பெனி NVIDIA, US பேஸ்டு கம்பெனி NVIDIA. அந்த ஏஐ வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணி டேட்டாவை கொடுக்கறதுக்கு எக்கச்சக்கமான கம்ப்யூட்டிங் பவர் தேவைப்பட்டுச்சு. அப்போ நிறைய ரெக்யர்மெண்ட், ஓல்டு ஃபுல்லாக ஆர்டர் அந்த NVIDIA கம்பெனிக்கு. அதனால வந்து அந்த NVIDIA கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஒரு 15 மடங்கு 12 to 15 மடங்கு ஏறிடுச்சு வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள, 2.5 இயர்ஸ்க்குள்ள ஏறிடுச்சு. இப்போ இந்த ரீசெண்டாக இந்த வீக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா, டீப் சீக் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில் இருந்து ஒரு ஏஐ வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த ஏஐல வந்து ஆல்ரெடி வந்து ChatGPT ஃபேமஸ்ஸு, இவங்க ஃபேஸ்புக்கும் இருக்கிறாங்க, எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபேஸ்புக் பண்ணுறாங்க, கூகுள் ஜெமினின்ட்டு கூகுள் விட்டுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏஐ ஸ்பேஸில் ஆல்ரெடி வெஸ்டர்ன் கம்பெனிஸ் எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட் அவங்களுடைய மெத்தடாலஜி பிரகாரம் நிறைய கம்ப்யூட்டர் பவர் தேவை, நிறைய ப்ராசஸிங் பண்ணணுன்ட்டு. பட் அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு உலகத்தையே புரட்டி போட்ட நிகழ்வு கடந்த வாரம் நிகழ்ந்தது. அது வந்து அந்த டீப் சீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கம்பெனி சைனாவில் இருந்து வந்து பெஸ்ட் மாடல், இதுக்கு மாடல்னு சொல்லுவாங்க, அந்த ஈவன் ChatGPTயோட பெஸ்ட் மாடல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க.
ரிலீஸ் பண்ணோன்னே எல்லா யூஎஸ்ல இருக்கிற எல்லா கம்பெனியோட மார்க்கெட் கேப் அடிபட்டுருச்சு. அதில் எஸ்பெஷலி இந்த என்விடியான்னு நான் சொன்னது 17% வந்து, அதாவது ஹிஸ்ட்ரியிலே இதுதான் அதிகபட்ச டவுன் ஆன டெக் கம்பெனி, அதிகமாக டவுன் ஒன் டேல டவுன் ஆனது. 17% அதனுடைய மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட $500 பில்லியன் வந்து மார்க்கெட் கேப் வந்து என்விடியா வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த டீப்சீக் என்னன்னா, இப்போ வந்து ஒரு ChatGPT வந்து 1 மில்லியன் டோக்கன் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. இந்த 1 மில்லியன் டோக்கனுக்கு வந்து $20 வந்து அவங்க வந்து ப்ரைஸ் வாங்குறாங்க. அப்படி $27 நினைக்கிறேன், சம்திங் அந்த மாதிரி, 24 27 அந்த மாதிரி 1 மில்லியன் டோக்கன் வந்து நீங்கள் வந்து, ஏன்னா இப்போ எப்படி வந்து நம்ம வந்து இப்போ நாங்கள் ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி, ஆண்ட்ராய்டு மேலேயும் iOS இது ரெண்டும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது மேலே நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் எழுதியிருக்கிறோம், இந்த ஆப் எழுதியிருக்கிறோம். அது மாதிரி வந்து அந்த மாடல்ஸை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை எங்கள் யூஸர் கொடுக்கறதுக்கு நாங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம், ஏஐ யூஸ் பண்ணுறோம். அது ChatGPTக்கு ஏபிஐன்னு பேர். இங்கிருந்து நம்மளுடைய ரிக்வஸ்ட்டை அனுப்பிச்சி விட்டு ChatGPT ப்ராசஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட்ஸை கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்கு பேர் ஏபிஐ பேர். அந்த ஏபிஐ ரிக்வஸ்ட் 1 மில்லியன் டோக்கன் ரிக்வஸ்ட்டுக்கு வந்து அவங்க $25 அட்டம் பண்ணாங்க. இப்போ இந்த டீப்சீக் வந்து less than $4 கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 1/6 1/7 ஆஃப் காஸ்ட்டுக்குள்ளே வந்து அதனுடைய இதை குறைச்சிருக்கிறாங்க. கம்ப்யூட்டரிங் இப்போ முதல்ல வந்து ஒரு 100 GPU தேவைப்பட வேண்டிய இடத்துல இப்போ 10-20 GPUவில் அதை வந்து பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து அதாவது வந்து காஸ்ட்டை ரொம்ப மினிமைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது முதல்ல வந்து கம்ப்யூட்டிங் பவர், அதாவது ஏன்னா இப்போ இந்த ஏஐ சிஸ்டம் இயங்குறதுக்கு பவரும் தேவை, எலக்ட்ரிசிட்டியும் தேவை. அந்த எலக்ட்ரிசிட்டியும் மினிமைஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரிக்யர்மெண்ட்டை மினிமைஸ் பண்ணிட்டாங்க. ஜிபியு இந்த கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்டையும் தேவையை குறைச்சிட்டாங்க. அவங்க வேற ஏதோ மெத்தடில் அந்த மாடலை ட்ரெயின் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவ்வளோ வந்து காஸ்ட் குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பக்கம். ஆனால் எஸ் ஏ பிஸ்னஸ் ஓனராக நாம் இனிமேல் கண்டிப்பாக நம்மளாகட்டும், நம்ம டீம் ஆகட்டும், இனிமேல் ஏஐயை வந்து கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஆரம்பித்தா மட்டும்தான் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அப்போ நாம் இந்த ஏஐயை ஒவ்வொரு ஏரியாவிலையும் எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து ChatGPT.comக்கு போங்க, இல்லை டீப்சீக் போங்க, அதுக்கு மொபைல் ஆப் இருக்குது, போய் தேடுங்க. உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேபிட் நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கும் அதை வந்து லேர்னிங் கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து என்ன சொல்கிறது, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் நாளைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டில் சர்வே ஆக முடியும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடனே மாறிட போகிறதில்ல, பட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து பெரிய சேஞ்சஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இருந்தே நாம் அதுக்கு முன்னோடியாக மாற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பெனிஃபிட். தேங்க்யூ.